Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Last videoல நம்ம chapter 3 ஓட miscellaneous example solve பண்ணிருந்தோம். அதுல ஒரு 3 example நமக்கு இருந்தது. அந்த 3ஐயும் complete பண்ணி முடிச்சிருந்தோம், right? இன்னைக்கு வீடியோல அதோட continuation, that is miscellaneous exercise என்னென்ன இருக்கு chapter 3ல அப்படிங்கறத solve பண்ணுவோம், right? So miscellaneous exercise questions so on chapter 3. Okay, so இப்போ இதில் என்னென்ன question? First question என்னன்னு பாருங்க. If A and B are symmetric matrices, then prove that AB minus BA is skew symmetric matrix. So skew symmetric matrix na enna? Negative times ஒரு transpose is negative times the original matrix இருந்துச்சு அப்படின்னா skew symmetric, right? அதுதான் proof பண்ண போறோம். இப்போ solution given A and B are symmetric அப்படின்னா என்ன அர்த்தம்? A equal to A dash and B equal to B dash ரெண்டும் same, right? ஏன்னா symmetric equation 1 வச்சுக்கிறோம். Then நம்ம proof பண்ண வேண்டியது என்ன? To prove AB minus BA is skew symmetric அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? AB minus BA the whole dash பண்றப்ப minus of AB minus BA வரணும். அதுதான் நமக்கு ரிசல்ட். இதை proof பண்ணணும். அப்ப AB minus BA the whole dash left side எடுத்துக்கிறோம். whole dash என்ன பண்ணுவோம்? AB whole dash என்ன பண்ணுவீங்க? A dash minus B dash. அப்ப இதுக்கு தனியா dash, இதுக்கு தனியா dash. அப்ப AB the whole dash minus BA the whole dash. அடுத்து எனக்கு என்ன தெரியும்? AB the whole dash னா ரிவர்ஸ்ல எழுதிப்போம். B dash into A dash. Similarly BA the whole dash னா என்ன அர்த்தம்? A dash into B dash, right? So அடுத்து எனக்கு என்ன தெரியும்? A வும் B யும் symmetric அப்படிங்கிறதுனால by equation 1 நம்ம வச்சிருக்கோம். A equal to A dash, B equal to B dash னு. அப்ப B dash க்கு பதில் B யும் A dash க்கு பதில் A வும் மாத்திக்கிறோம். Similarly A dash க்கு பதில் A, B dash க்கு பதில் B. So this is BA minus AB. அப்ப எனக்கு என்ன வேணும்? AB minus BA ஃபார்ம்ல வேணும். அப்ப இதில இருந்து மைனஸ் காமனா எடுத்தா I will get AB minus BA. Therefore AB minus BA the whole dash is equal to minus of AB minus BA வந்ததுனால AB minus BA is skew symmetric. அவ்வளவுதான் ரிசல்ட் for question number 1 over, right? அடுத்து question 2 என்னன்னு பாருங்க. Show that the matrix B dash AB is symmetric or skew symmetric. ரெண்டுல ஏதோ ஒன்று symmetric இல்லைன்னா skew symmetric-ஆ இருக்கும். எப்ப அப்படின்னா according as A is symmetric or skew symmetric. அதாவது A matrix symmetric-ஆ இருந்ததுன்னா இந்த B dash into ABங்கிறது symmetric-ஆ இருக்கும். A வந்து skew symmetric-ஆ இருக்குன்னா B dash AB வந்து skew symmetric-ஆ இருக்கும். அதுதான் கண்டிஷன். அப்ப சொல்யூஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், if A is symmetric, அப்ப கண்டிஷன் என்ன? A equal to A dash, equation 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். Similarly consider B dash into AB. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போறது. அப்ப இதுக்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுக்க போறேன், ஹோல் டேஷ் எடுக்க போறேன். அப்ப என்ன வரும்? ஒரு எலிமெண்ட்டுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுவோமா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு டிரான்ஸ்போஸ் AB the whole dash into B dash. எப்படி? ஏனா AB the whole dash equal to B dash into A dash னு எழுதுவோமா? சோ அப்ப இங்க B பிளேஸ்ல என்ன இருக்குன்னா இது ஃபுல்லா B பிளேஸ்ல இருக்கு, இது மட்டும் A பிளேஸ்ல இருக்கு. அப்ப B dash into A dash அதுதான் இங்க நம்ம எழுதிருக்கோம், கரெக்ட்டா? சோ அப்ப என்ன வரும்? AB the whole dash னா திரும்ப again இதுக்கு ரிசல்ட். அப்ப ABB the whole dash B dash the whole dash என்னது? B. ஏன்னா இதுவும் ரிசல்ட். ஒரு டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு அதுக்கு திரும்ப டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா ஒரிஜினல் மேட்ரிக்ஸே கிடைச்சிரும். அப்போ B dash the whole dash is equal to B. அடுத்து AB the whole dash னா என்ன தெரியும்? B dash into A dash of B. நெக்ஸ்ட் எனக்கு என்ன தெரியும்? AB சிமெட்ரிக்கா இருக்கிறதுனால A வந்து சிமெட்ரிக்கா இருக்கு அப்படின்னா A equal to A dash, right? அப்ப B dash AB அப்படின்னு வந்துரும். அப்ப B dash AB the whole dash equal to B dash AB வருது எப்போ? A dash equal to A வா இருந்தா, அதாவது A சிமெட்ரிக்கா இருந்துச்சுன்னா, right? So அப்ப B dash AB the whole dash equal to B dash into AB dash is symmetric if A is symmetric. ஏன்னா நம்ம A வை சிமெட்ரிக்கா எடுத்ததுனால A equal to A dash அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதுதான் நம்ம அந்த ஈக்குவேஷன் 1ல் வச்சுருக்கோம், ரைட்? A சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால, ரைட்? அதுதான் நான் இங்கே by 1 அப்படின்னுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் செகண்ட் என்ன சொல்லணும்? ஸ்கியூ சிமெட்ரிக்னு எடுக்க போகிறோம். A ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்ன அர்த்தம்? A equal to minus of A dash, ஈக்குவேஷன் 2னு வச்சுக்கிறோம். சேம் மேலே பண்ண அதே விஷயம் தான். AB B dash AB the whole dash is equal to AB dash into B dash the whole dash, right? சேம் மேலே பார்த்தா அதே கான்செப்ட். ஸோ அப்போ என்ன வரும்? AB the whole dash into B dash the whole dash is equal to B. ஸோ அந்த ரிசல்ட்டே நான் இங்கே எழுதியிருக்கேன். சேம் அதே ரிசல்ட்டு லாஸ்ட்டில் இந்த இடத்துல மட்டும்தான் சேஞ்ச் நடக்க போகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ B dash into A dash into B because AB the whole dash நம்ம இப்படி எழுதலாம். அண்ட் தென் B dash into A dashக்கு பதில் என்ன? மைனஸ் ஆஃப் A into B by equation 2. ஸோ அப்போ மைனஸ் மொத்தமாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் B dash AB அப்படின்னு வரும். therefore B dash AB the whole dash equal to minus of B dash AB. So that is your result. So that B dash AB is skew symmetric. அவ்வளவுதான் question number 2 over, right?
So அடுத்து question 3 என்ன அப்படின்னு பாருங்க. So third question, find the values of x, y, z if the matrix A is equal to 0 to y z x y minus z x minus y z. So இப்படி கொடுத்துட்டு அப்படியே விட்டுருக்காங்களா அப்படின்னா நோ, ஏதாவது ரிசல்ட் கொடுத்துருக்கணும், அப்போ தான் நம்ம அந்த வேல்யூ ஃபைன் பண்ண முடியும். ரைட், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபை தி ஈக்குவேஷன் a dash a is equal to ஐடென்டிட்டி. இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் ஏலேருந்து எக்ஸ் ஒய் இசட் என்ன, அவ்வளோதான் கேள்வி. ரைட், அப்போ கிவன் என்ன எழுதிக்கிறோம். ஸோ கிவனில் இருக்க ஏ மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. அண்ட் தென் இதோட டிரான்ஸ்போஸ் நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போ இதோட டிரான்ஸ்போஸ் என்ன வரும், ரோலாம் காலம். ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமாக மாற்றியாச்சு, செகண்ட் ரோ செகண்ட் காலமாக மாற்றியாச்சு, தேர்ட் ரோ தேர்ட் காலமாக மாற்றியாச்சு. ஸோ திஸ் இஸ் யுவர் ஏ டேஷ் மேட்ரிக்ஸ். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணணும், ஏ டேஷ் இன்ட்டு ஏ, ஏ டேஷ் இல்லை மாற்றி எழுதிடக்கூடாது, ஏ டேஷ் இன்ட்டு ஏ வந்து ஐடென்டிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ டேஷோட மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஸோ மேலே இருக்க ஏ டேஷோட மேட்ரிக்ஸ் இன்ட்டு ஏவோட மேட்ரிக்ஸ். ஸோ மாற்றி எடுத்தீங்க ஐடென்டிட்டி அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வராமல் போயிடலாம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ரிசல்ட், அவங்க கொடுத்துருக்கிறது ஏ டேஷ் இன்ட்டு ஏ தான் ஐடென்டிட்டி. அப்போ ஏ டேஷ் இன்ட்டு ஏ ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் 0 இன்ட்டு 0 0 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் முடிஞ்சது. ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் 0 இன்ட்டு 2y 0 எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் x into minus y minus xy. Then first row second third column 0 into z 0 minus x into minus z minus xz x into plus z plus xz. Second row first column, so 0 plus xy minus xy. Then second row second column 2y into 2y 4y square 4y ன்னு எழுதிடக்கூடாது, y into y y square ஆயிரும். So y into y plus y square minus into minus plus y into y y square. Then second row last column, this answer. Third row first column, third row second column, third row third column. So 3 என்ட்ரியும் நமக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன, 2x square. ஸோ இதோட ஆன்சர் 0, இதோட ஆன்சரும் 0. ஸோ இதோட ஆன்சர் 0, இதோட ஆன்சர் 6y square, இதோட ஆன்சர் 0. ஸோ 0 0 3z square. ஸோ அவ்வளோதான் இதோட answer. Therefore what is given, a dash into a is equal to identity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ a dash into a ஓட ஆன்சர் 2x square 0 0 0 6y square 0 0 3z square equal to 1 0 0 0 1 0 0 0 1. அப்போ ரெண்டே ஈக்குவேட் பண்ணுமா, ஃபஸ்ட்டு ரெண்டோட ஆர்டரும் சேமாக இருக்கா, எஸ், திஸ் இஸ் ஆல்சோ 3/3, திஸ் இஸ் ஆல்சோ 3/3. ஸோ ஆர்டர்ஸ் ஆர் சேம், எலிமெண்ட் வைஸ் we have to equal. ஸோ 2x square equal to 1, ஸோ 0 equal to 0. அப்போ 2x square equal to 1. ஸோ இந்த 2 இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா x square equal to 1/2. ஸோ x is equal to என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2. அப்போ ரூட் ஆஃப் 1 டிவைடட் பை ரூட் 2. ரைட், அப்போ x equal to plus or minus 1/2. அவ்வளோதான். ஸோ அப்போ x கண்டுபிடிச்சிட்டோம். சிமிலர்லி செகண்ட் என்ன, 6y square equal to 1 அடுத்த எலிமெண்ட். ஸோ 6y square equal to 1, அந்த 6 டிவைட் பண்ணிங்கன்னா y square equal to 1/6. அப்போ ரூட் எடுக்கிறப்போ y equal to plus or minus 1/6. ஸோ y is equal to plus or minus 1/√6. So this is your answer. Then finally 3z square equal to 1, அதே நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ 3z square equal to 1. ஸோ z square equal to 1/3 வந்துடும். ஸோ z equal to square root of 1/3. Therefore z is equal to plus or minus 1/√3. ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஓவர். ரைட், ஸோ அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபோர்த்து கொஸ்டின், ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸு. ஸோ எக்ஸு மட்டும்தான் கேட்டிருக்காங்க, சிம்பிளான ஒரு கொஸ்டின். 1 to 1, ஸோ 1 to 0 2 0 1 1 0 2 இன்ட்டு திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0னா என்ன, இட் இஸ் 0 மேட்ரிக்ஸ், அவ்வளோதான். ஸோ லெஃப்ட் சைடில் என்ன ஆர்டர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த 0 மேட்ரிக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அப்போ இதோட ஆர்டர். அப்போ கிவன் என்ன, ஸோ கிவன், ஸோ லெஃப்டில் இருக்க அந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இன்ட்டு ரைட்டில் இருக்க அந்த 0 மேட்ரிக்ஸை எடுத்துக்கிறோம். ரைட், ஸோ அப்போ இதோட ஆர்டர் ஃபஸ்ட்டு இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ண முடியுமா, இதோட ஆர்டர் நமக்கு என்ன, ஸோ 1/3, இதோட ஆர்டர் 3/1. அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/1 வரும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு 1 into 1 2 into 2 1 into 1. ஸோ அதுதான் இந்த என்ட்ரி. ரைட், தென் 1 into 2, ஸோ இது ஆக்சுவலி மேட்ரிக்ஸ். ரைட், எலிமெண்ட் மாதிரி எழுதியிருக்கேன், இட் இஸ் அ மேட்ரிக்ஸ். ரைட், ஸோ 1 into 1, ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் காலம், ஸோ 1, செகண்ட் ரோ செகண்ட் காலம், ஸோ 2 into 2 4, 1 into 1 1, ஃபஸ்ட்டு ரோ முடிஞ்சு, ஃபஸ்ட் என்ட்ரி முடிஞ்சு, ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ 2 into 1 2 ப்ளஸ் 2 into 0 0 ப்ளஸ் 1 into 0 0, செகண்ட் ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ 1 into 0 0 ப்ளஸ் 2 into 2 2 into 1 2
1 into 2 2 முடிஞ்சது into this is equal to 0 right அடுத்து இதோட ஆன்சர் என்ன 6 to 4 into 0 to 6 equal to 0 இதோட ஆர்டர் 1 by 3 இதோட ஆர்டர் 3 by 1 again so அப்போ ஆன்சர் எனக்கு என்ன வரப்போகுது 1 by 1 so அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணலாம் 6 into 0 0 plus 2 into 2 4 plus 4 into x 4x is equal to right hand sideல நமக்கு 0 அப்போ 4 plus 4x equal to 0 so 4x is equal to இந்த 4 ரைட்ல கொண்டு போனீங்கன்னா minus 4 so that x is equal to minus 4 divided by 4 so அப்போ x is nothing but minus of 1 right so that's all for the value of this right so இதோட ஆர்டர் so அந்த ஆர்டர்ஸ் மல்டிப்ளை பண்றப்ப பாத்துக்கோங்க so 1 by 3 into 3 by 3 வரும் so அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு வர ஆன்சர் 1 by 3 right sorry first 1 by 1 னு சொல்லிட்டேன் it is 1 by 3 இங்க பாருங்க 1 by 3 மேட்ரிக்ஸ் ரிசல்ட்டா வந்திருக்கு இங்க வந்திருக்குமே so 1 by 3 மேட்ரிக்ஸ் right இது ரிசல்ட்டா வந்திருக்கு நம்ம அது ரெண்ட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் actually இது என்ன 3 by 1 so அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியுமா 3 3 போயிட்டு you are getting 1 by 1 so அதுதான் நமக்கு இங்க 1 by 1 னா ஆன்சரா வந்திருக்கு so அது equating to 0 பண்ணீங்கன்னா you will get the value of x right so that's all for this question as well as this video இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன் right upcoming வீடியோல இத பேஸ் பண்ணிருக்க ரிமைனிங் ப்ராப்ளம் அதாவது இந்த miscellaneous exerciseல இருக்க ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம upcoming வீடியோல சால்வ் பண்ணி முடிப்போம் right so that's all for this video remaining things we'll see in the next video thank you we'll see in the next video thank you